மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் மாசி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடிமரத்திற்கு பால், இளநீர், மஞ்சள், குங்குமம், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்தில் திருவிழா கொடியேற்றப்பட்ட நிலையில் திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மத்திய அரசு கனரக வாகனங்களுக்கான எப்சி தகுதி சான்றிதழ் புதுப்பிப்பு கட்டணத்தை அதிகரித்ததை கண்டித்து திருவாரூர் மாவட்டத்தில் 3000க்கும் மேற்பட்ட லாரிகள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன. 850 ரூபாய் இருந்த கட்டணம் 20 ஆண்டுகள் கடந்த வாகனங்களுக்கு 28,250 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டதாக லாரி உரிமையாளர்கள் குற்றம் சாட்டினர். இதனால் அரிசி ஏற்றும் பணிகள் மற்றும் நெல் கொள்முதல் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே மேட்டு மகாதானபுரத்தில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் மாசி திருவிழாவை முன்னிட்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க காவிரி ஆற்றிலிருந்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்த பக்தர்கள் கோவில் முன்புறம் அமைக்கப்பட்ட தீக்குழியில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். சென்னையில் அரசு பேருந்துகளில் தற்காலிகமாக ஜிபே, போன்பேவில் டிக்கெட் எடுக்க முடியாது என மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. மின்னணு பயணச்சீட்டு இயந்திரங்களில் ஏற்பட்ட எதிர்பாராத தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பயணச்சீட்டுகள் வழங்குவதில் தடை ஏற்பட்டுள்ளது. இந்த கோளாறு சரி செய்யப்படும் வரை நடத்துனர்களிடம் டிக்கெட்டுகளை பெறலாம் என போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. சென்னை ஒன் செயலியும் செயல்படாமல் இருந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு செயலி மூலம் டிக்கெட் எடுக்கும் முறை மீண்டும் செயல்படுத்தப்பட்டது. சென்னை அசோக் பில்லர் அருகே பால் பாக்கெட் லாரியில் ஏசி வெடித்து விபத்து நேர்ந்துள்ளது. தனியார் பால் பாக்கெட்டுகளை ஏற்றி வந்த லாரி ஒன்று அசோக் பில்லர் மெட்ரோ எதிரே வளைவில் திரும்பும் போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதில் லாரி கண்டெய்னரின் ஒரு பகுதி முழுவதுமாக சேதமடைந்து ஆயிரக்கணக்கான பால் பாக்கெட்டுகள் சாலையில் சிதறின. அவற்றை பொதுமக்கள் யாரும் எடுத்து செல்லாமல் சாலையோரமாக அடுக்கி வைத்தனர். அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் இந்த விபத்தில் காயம் ஏற்படவில்லை. இந்த விபத்து காரணமாக அசோக் நகர் பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்ட மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாயை மீண்டும் எடுத்துக் கொள்வதாக வதந்தி பரவிய நிலையில் அதனை எடுப்பதற்காக வங்கியில் பெண்கள் கூட்டம் அலைமோதியது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அருகே உள்ள செய்தூங்கநல்லூர் இந்தியன் வங்கி முன்பு இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. காலை முதலே 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் மூதாட்டிகள் வங்கி முன்பு குவிந்தனர். வங்கியை திறந்ததும் அனைவரும் முண்டியடித்துக் கொண்டு சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து வங்கிக்குள் வரிசையில் நீண்ட நேரம் காத்திருந்து அந்த 5000 ரூபாய் பணத்தை எடுத்து சென்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் இந்தியன் வங்கி கிளையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து 3 தீயணைப்பு வாகனங்களில் 30க்கும் மேற்பட்ட வீரர்கள் வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீ அணைக்கப்பட்டது. இந்த தீ விபத்தில் கம்ப்யூட்டர் உள்ளிட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து சாம்பலாகின. அதிர்ஷ்டவசமாக நகை, பணம் தப்பின.
மகா சிவராத்திரியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் கருவறையில் பின்புறம் உள்ள லிங்கோத்பவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. தாழம்பூ வைத்து நடத்தப்பட்ட சிறப்பு பூஜையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே கிறிஸ்தவ ஆலயத்தில் நூற்றாண்டு நுழைவு வாயில் அமைப்பது தொடர்பாக இருதரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதல் கைகலப்பாக மாறியது. இதுகுறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிழவனேரியில் உள்ள புனித அன்னம்மாள் கிறிஸ்தவ தேவாலயத்தில் தற்போதைய தர்மகர்த்தா சுந்தர் மற்றும் முன்னாள் தர்மகர்த்தா ராஜன் தரப்பினருக்கிடையே இந்த மோதல் நிகழ்ந்துள்ளது. இதனால் ஆலய வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. சென்னை ஆவடி அருகே உள்ள திருநின்றவூரில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறு கொடூர கொலையாக மாறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருநின்றவூர் கம்பர் தெருவைச் சேர்ந்த முகேந்திரன் என்பவர் தனது பிறந்த நாளை நண்பர்களுடன் மது அருந்தி கொண்டாடியுள்ளார். போதையில் வீட்டிற்கு சென்ற முகேந்திரன் வழியில் அதே பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவருடன் வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விக்னேஷ் தனது நண்பரை வரவழைத்து முகேந்திரனை சரமாரியாக தாக்கியதாகவும் தெரிகிறது. அப்போது விக்னேஷ் வீட்டிலிருந்த அரிவாளை எடுத்து வந்து முகேந்திரனை வெட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதில் முகேந்திரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் சம்பவத்தில் ஈடுபட்ட இருவரும் தலைமறைவாகிவிட்டனர். உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் தப்பியோடிய விக்னேஷ் மற்றும் அவரது நண்பரை கைது செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் கலை பண்பாட்டு இயக்ககம் சார்பில் கலை சங்கமம் நிகழ்ச்சி சென்னை கிண்டி கத்திப்பாரா நகர்ப்புற சதுக்கத்தில் நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நாட்டுப்புற கலைஞர்கள் தங்கள் கலை மூலம் மக்களை மகிழ்வித்தனர். கிராமிய கலைகளான கரகாட்டம், தப்பாட்டம், சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம் என நிகழ்ச்சி களைகட்டியது. இதனை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். கொடைக்கானலில் கடந்த சில வாரங்களாக பகல் நேரங்களில் வெயிலும் இரவு நேரங்களில் கடும் குளிரும் வாட்டி வருகிறது. நட்சத்திர ஏரி, ஜிம்கானா, கள்ளுக்குழி பகுதிகளில் அதிக குளிர் காணப்படுகிறது. இந்த நிலையில் நட்சத்திர ஏரியில் ஆவி போல் புகை நகரும் காட்சி சுற்றுலா பயணிகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஜனநாயகன் படத்தை பார்க்க தாம் ஆவலுடன் இருப்பதாக நடிகர் சசிகுமார் தெரிவித்தார். அவரது நடிப்பில் வெளியான மயிலாட் திரைப்படம் தியேட்டரில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதையொட்டி தூத்துக்குடியில் திரையரங்கம் ஒன்றில் இயக்குனர் ராஜு முருகன் மற்றும் நடிகர் சசிகுமார் உள்ளிட்டோர் பொதுமக்களுடன் படம் குறித்து கலந்துரையாடினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சசிகுமார் ஜனநாயகன் திரைப்படத்தின் முதல் நாள் முதல் காட்சியை பார்க்க ஆவலுடன் இருப்பதாக கூறினார். கேஸ் வாபஸ் வாங்கிட்டேன், வரணும், அந்த படத்தை மூலமாக தான் தியேட்டரில் எனக்கும் பார்க்கணும்னு ஆவலாக இருக்குது. என்னுடைய நண்பர், அவருடைய இவர் தான் வினோதோட படம், விஜய் சார் படம். இது எப்படி எல்லாரும் பார்க்கணும்னு ஆவலாக இருக்கீங்களோ அதுவும் தான் நாங்களும் அதே ஆவலோடு இருக்கோம். நாங்களும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துருவோம்.